ஹாய் ஹலோ வணக்கம். உங்க எல்லாருக்கும் கிருபா களஞ்சியத்தின் தீபாவளி நல்வாழ்த்துகள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட்டி பசங்களா, செல்ல பசங்களா, காலேஜுக்கு போற யங்ஸ்டர்ஸுங்களா, எப்படி இருக்கீங்க? பட்டாசு வெடிக்க தயாராயிட்டீங்களா? அவசரப்பட்டு வெடிக்காதீங்க. தீபாவளி திருநாளில் இந்த அண்ணனுடைய சிறப்பு கவிதையை கேட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் பட்டாசு வெடிங்க. அப்புறம் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, வெயிட் அண்ட் சீமா. தீபத் திருவிழா மங்களம் பொங்கிட எங்கும் ஒளி பரவும் சங்கம திருவிழா. புத்தாடை அணிந்து மத்தாப்பு கொளுத்தி மனமகிழும் ஒளி விழா. எத்திக்கும் வெடி முழங்கும் புத்திக்கு புகழ் வழங்கும். எத்திக்கும் வெடி முழங்கும் புத்திக்கு புகழ் வழங்கும் தித்திக்கும் தீப விழா. மங்கையர் யாவரும் மகிழ்ந்து கூடும் மனம் கவரும் ஒரு விழா. தின்பண்டம் செய்து உண்டு களித்திடும் கண்கவர் தீபத் திருவிழா. பெற்றவர் மற்றவர் கற்றவர் யாவரும் பற்றுடன் கூடும் விழா. எண்ணங்கள் யாவும் வண்ணங்களாகிட கண்ணங்கள் மலரும் விழா. எண்ணங்கள் யாவும் வண்ணங்களாகிட கண்ணங்கள் மலரும் விழா. சாபங்கள் ஒழிய தீபங்கள் ஒளிரும் வெற்றி திருவிழா. சாபங்கள் ஒழிய தீபங்கள் ஒளிரும் வெற்றி திருவிழா. மனம் மகிழ்ந்து குணம் சிறக்க கொண்டாடும் வசந்த விழா. மனம் மகிழ்ந்து குணம் சிறக்க கொண்டாடும் வசந்த விழா. பட்டாசுகள் வெடிக்கும் சமத்துவம் பெருக்கும் தீபத் திருவிழா. பட்டாசுகள் வெடிக்கும் சமத்துவம் பெருக்கும் தீபத் திருவிழா. நம் மக்களின் பெருவிழா. ஹாய் குட்டி பசங்களா, நீங்க எப்படி பட்டாசு வெடிப்பீங்கன்னு அண்ணனுக்கு தெரியுமா? இந்த 6, 7, 8 பசங்க பட்டாசு வைக்கிற இடம் எது தெரியுமா? மாட்டு சாணம். அந்த பட்டாசு வெடிச்சதுன்னா அதுல எவ்வளவு இருந்து சத்தம் வந்தது முக்கியம் இல்ல, அந்த மாட்டு சாணம் எத்தனை மேல பரவிச்சுன்னு தான் முக்கியம், பட்டுச்சுன்னு முக்கியம் இல்லைங்களா? அதே போல இந்த 9, 10, 11, 12 வகுப்பு பசங்க பட்டாசு வைக்கிற இடம் பாட்டில். அந்த பாட்டில்ல வெடிச்சானா நேரம் சர்ன்னு பார்த்த மாதிரி பக்கத்து வீட்டு பாத்ரூம்ல விழும். இந்த மாதிரி எல்லாம் அமக்கலம் பண்ணுவாங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு அப்பா வந்தார். ஒரு பெட்டி நிறைய பட்டாசை கொடுத்து நல்லா போய் வெடிப்பான்னார். அவன் நேரம் மாடிக்கு போனான். இவன் ஏன் மாடிக்கு போய் பட்டாசு வெடிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? அதேதான், பக்கத்து வீட்டு மாடியில ஒரு அழகான ஒரு பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணுக்கு முன்னால கெத்தா பட்டாசு வெடிக்கணும்னு கையிலேயே பிடிச்சி எடுத்து போட்டான். எப்படி எப்படி எடுக்கிறோம்? அந்த பொண்ணு சூப்பர் சூப்பர் எக்ஸலைன் போ, சூப்பர் பா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்ட்டு. இதுதான் பிரமாதம், இப்ப பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஆட்டோ பொம்மை எடுத்து கொளுத்தி மேல தூக்கி போட்டான். மேல போன ஆட்டோ பொம்மை கீழே விழுந்தது. ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு ஒரே சத்தம். எட்டி பார்த்தான், அவங்க அப்பா மேலேயே போட்டு வச்சுட்டுக்கிறான். இப்படி எல்லாம் பட்டாசு வெடிக்க கூடாது. குட்டி பசங்களா, செல்ல பசங்களா, தனிமையா போய் பட்டாசு வெடிக்காதீங்க. பட்டாசு வெடிக்காதீங்க, தனியா போய் பட்டாசு வெடிக்காதீங்க. ஒண்ணு அம்மா அப்பா கூட இருக்கணும், இல்ல பெரியவங்க யாராவது இருக்கணும், அப்படி கூட வச்சுக்கிட்டு பட்டாசு வெடிங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, பட்டாசு வெடிக்கும் போது பக்கத்துல ஒரு பக்கெட்ல எப்பவுமே தண்ணி வச்சுக்குங்க. பயன்படுத்தி விட்ட மத்தாப்பு கம்பிகளை ஒரு பக்கெட்ல போட்டு அணைச்சிடுங்க. இந்த ராக்கெட்டு, லட்சுமி வெடி, ஆட்டோ பாம்பு, பெரிய பெரிய வான வெடிக்கைகள்லாம் எல்லோரும் வசிக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் வெடிச்சிங்கன்னா நிச்சயமா யாருக்குமே பாதுகாப்பு இருக்காது. அதனால வெட்ட வெளியா இருக்கக்கூடிய மைதானத்துல போய் அந்த மாதிரி பட்டாசுகளை வெடிச்சிங்கன்னா ரொம்ப 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 சிறப்பா இருக்கும். பட்டாசு வெடிக்கும் போது யாருக்கும் எந்த இடையூறு இல்லாம பட்டாசு வெடிக்கணும். தமிழகத்தினுடைய அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் நான் அன்பாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால், தமிழக அரசினுடைய விதிமுறைகளின்படி, தமிழக அரசு நமக்கு கொடுக்கக்கூடிய சட்ட விதிகளின்படி எந்த நேரத்தில் பட்டாசுகள் வெடிக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் மட்டுமே பட்டாசுகள் வெடியுங்க. அது நமக்கு பாதுகாப்பானது. இரவு நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல நீங்க பட்டாசு வெடிக்காதீங்க. அது அனைவருடைய அமைதியையும் மௌனத்தையும் கெடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த தீப திருநாளில் மத்தாப்புகள் போல
உங்கள் உள்ளம் மகிழட்டும். சங்கு சக்கரங்களைப் போல உங்கள் வெற்றி சிந்தனைகள் சுழன்று கொண்டிருக்கட்டும். பூந்தொட்டியை போல உங்கள் மகிழ்ச்சி பொங்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி, கிருபா களஞ்சியத்தின் சார்பில் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.